ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு ஆண்டவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்கு என்னவென்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று. எந்த காரியத்தை குறித்து உனக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது ஊழியத்தை குறித்து, ஊழியத்தின் திட்டங்களை குறித்து, வேலையை குறித்து, உன் தொழிலை குறித்து, அல்லது உன் ஃபேமிலியை குறித்து நான் இப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். இவ்வாறாக நான் உனக்கு செய்வேன், இவ்வாறாக உன் குடும்பத்தில் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். அந்த வாக்கை நீ அனுதினமும் சொல்லி கொண்டிருக்கலாம். இது நிமித்தம் மனிதர்கள் உனக்கு எங்க நடக்க போகுது பாப்போம் அப்படின்னு உன்னை மன சோர்வு ஆக்கலாம். அல்லது உன்னோடு தேவன் இல்ல, தேவன் இருக்கிறான் நீ பொய் சொல்ற என்று கூட சொல்லலாம். அப்படி சோர்வா இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று. யாத்திராகமம் 9:16 சொல்லப்பட்டிருக்குது, என் வல்லமையை காட்டும்படியாக, பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவர் உனக்கு சொன்ன வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதுதான் சொல்றார். அந்த வாக்கு நிறைவேறும் வரைக்கும் மனிதர்கள் உன்னை கைவிடலாம். நான் ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன காரியம் சொல்லி கூட்டு வந்தா தெரியுமா? மனுஷனை யாரையும் நீ நம்பி போகாத, என்னை மட்டும் நம்பி வா, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நம்பின ஒரு சில மனிதர்கள் என்னை கைவிட்டிருக்காங்க. ஆனால் இயேசு வாக்கு பண்ண இயேசு, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன இயேசு, மோசையோடு இருப்பது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்ன இயேசு இந்நாள் வரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்துகிறார். அவர் வாக்கு பண்ணா கண்டிப்பா அந்த வாக்கின்படி தான் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. சொன்னதை செய்து முடிக்கும் அளவுக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கைவிட்டது போல இருக்கும், ஆனா கைவிட மாட்டார். நீ என்ன செய்யறன்னு பாப்பா, நீ என்ன செய்யற, இந்த நேரத்தில் நீ என்ன தேடுறியா, இல்ல என்னை விட்டு தூரமா போறியா அப்படின்னு பாப்பா. விசுவாசத்துல தடுமாறியா, இல்ல விசுவாசம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இயேசுவை விட மாட்டேன்னு இருக்கிறியா என்று சொல்லி அவர் உன்னை பார்ப்பார். ஆனா கைவிட மாட்டார். கீழே பள்ளத்துல விழுகிற மாதிரி இருக்கான விழ வைக்க மாட்டார். உடனே கரம் பிடித்து உன்னை எடுப்பார். அழற மாதிரி இருக்கான அழ வைக்க மாட்டார். உன் அழுகையை துடைத்து உன்னை அற்புதமாக நடப்பார். புலம்புற மாதிரி இருக்கான புலம்ப விட மாட்டார். புலம்பாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் கைவிட மாட்டார். இந்த ஆதியாகமம் 28:15 படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்குப்படி உன் தொழில, உன் ஊழியத்துல தேவன் கொடுத்த திட்டத்தின்படி, உன் குடும்பத்துல தேவன் கொடுத்த வாக்கின்படி அதை நிறைவேற்றும் வரைக்கும், அதை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும், உன் சந்ததிகள் வாழ்ற வரைக்கும் கைவிட மாட்டான்.